வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப புடிச்ச நெருக்கமான சில பேர்கிட்ட அதிகமா எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து போய் நிக்காதீங்க. ஏன்னா, அவங்களுடைய சின்ன மாற்றம் கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்த கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ, என்னைக்குமே சொல்றேன், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நமக்கு புடிச்சவங்க, நமக்காக எல்லாமே செய்றாங்க. கண்டிப்பா இந்த உதவி கேட்டா நமக்காக செய்வாங்க அப்படின்னு யாருக்கிட்டயும் எதிர்பார்த்து மட்டும் போய் நிக்காதீங்க. எத்தன பேர வேணாலும் வாழ்க்கையில எதிர்த்து நில்லுங்க. ஆனா ஒருத்தர கூட எதிர்பார்த்து நிக்காதீங்க. நீங்க சுயமரியாதையோட கௌரவமா இருக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தேய்பிற மாதிரி தேர்ஞ்சுக்கிட்டே போனதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிரச்சனை வளர்பிறை மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருங்க. இதுதான் வாழ்க்கை. நாம என்ன நெனச்சுக்கிறோம், நமக்கு மட்டும் தான்டா வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலயும் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யுது. அத கடந்து வரக்கூடிய அந்த மனுஷனோட வாழ்க்கையில தான் வெற்றி வசப்படுமே தவிர, எல்லாருக்கும் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அதுக்காக உழைக்கணும், போராடணும், பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு அதை எதிர்கொள்றதுக்கு கத்துக்கணுங்க. நீங்க யார நம்புறது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, இங்க உப்பும், சர்க்கரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா மனுஷங்களும் வார்த்தையில தேன் தடவி பேசுவாங்க. ஆனா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியுமே தவிர, எல்லா நேரத்திலயும் எல்லாரையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா அது கேள்விக்குறி தான். ஸோ நீங்க பழகினதுக்கு அப்புறம் தான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியும். யாரையுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாரையுமே ஒருத்தர பத்தி நினைக்கும்போது, இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, இன்னொருத்தர் பத்தி பேசும்போது, அவங்கள பத்தி தவறா இவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி சில மனுஷங்க தன்னோட வாழ்க்கையில முழு நேர வேலையாவே இதையே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்ற அந்த நேரத்துல, நம்மள பத்தி யாரோ ஒருத்தர் அடுத்தவங்க கிட்ட இன்னும் 4 விதமா திரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஸோ நமக்கு பின்னால யாருமே நம்மள வாட்ச் பண்ணல, நாம பேசுறது தான் பேச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மள சுத்தி நம்மளோட மனசாட்சிக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ என்னைக்குமே சொல்றேன், யார பத்தியும் இல்லாத சில விஷயங்கள சொல்லி சித்தரிச்சு அவங்களோட வாழ்க்கையில குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுறாதீங்க. கடைசியில அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருங்க. என்னைக்குமே விதிக்கப்பட்டது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம செயலால விளைவிக்கப்பட்டது தான் அத்தனையும். நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. ஸோ நாம இதெல்லாம் செய்யவே கிடையாது, நமக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் 100% காரணம் நாம தான் அப்படிங்கிறத என்னைக்கு நாம உணர ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு கிடைக்குங்க. உங்களோட வாழ்க்கையில யார பத்தி நினைக்கும் போது, பேசும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ, அவங்க இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பெர்சனை உங்களோட வாழ்க்கையில இருந்து என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க கிடைக்கிறது வரப்பிரசாதம். அதே மாதிரி நீங்க நெனச்சா மட்டும், அவங்கள நெனச்சா மட்டும் போதாதுங்க. அதே மாதிரி அவங்களும் உங்க மேல அன்பு காட்டணும். அப்படிப்பட்ட அன்பு இருக்கிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்குமே தவிர, ஒரு பக்க அன்பு நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் அன்பையும், பாசத்தையும் வாரி வழங்குவீங்க. ஆனா அவங்க உங்கள பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நம்மளுடைய மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய மதிப்பு அடுத்தவங்களுடைய மதிப்பீட்டுல என்னைக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க உணர்றீங்களோ, அதுதான் உண்மையான சுயமரியாதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் அத உணர்றதே கிடையாதுங்க. ஸோ அடிமை மாதிரி யார் என்ன சொன்னாலும் அத கேட்டுக்கிட்டு, அவங்க நல்லவங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்களுக்காக உழைச்சிட்டு, கடைசியில திரும்பி பார்த்தா தனக்காக நெறைய பேர் வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மதிப்பு இல்லாத இடத்துல என்னைக்குமே சொல்றேன், அடிபணிஞ்சு போகாதீங்க. உங்களோட வாழ்க்கையில அன்பு, பாசம், நட்பு இது எல்லாமே முக்கியம் தான். அதை விட தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பல வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ
என்னைக்குமே மனுஷனா பொறந்தா நமக்குன்னு கொஞ்சம் சூடு சொரணலா இருக்கணும். அப்பதான் நம்மளையும் மனுஷங்களா மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இத புரிஞ்சுக்கோங்க. மதிப்பு இல்லாத இடத்துல தயவு செஞ்சு திரும்பி கூட பார்க்காதீங்க. சேமிப்பு இல்லையே அப்படின்னு உங்க வாழ்க்கையில வருத்தப்பட்ட நாள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு மேல வருத்தமே படாதீங்க. ஏன்னா, சேமிப்பு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறத விட்டுட்டு, கடன் இல்லையே நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இங்க நெறைய பேரு பார்க்கும்போது லக்ஸூரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்ளோ கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. காரு, பங்களான்னு எல்லாமே இருக்கும். ஆனா, அத விட டபுள் மடங்கு அவங்களுக்கு கடன் இருக்கும். அது யாருமே எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ இங்க நெறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. அவங்க லக்ஸூரியா வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையில தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்மலாம் இப்படியே இருக்கமே அப்படின்னு நெறைய பேரு அடுத்தவங்கள பார்த்து ஏங்கின நாட்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு மேல அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட கடன் இல்லாத நீங்க நிம்மதியா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட அது நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மரியாதை இல்லாத இடத்துல கிடைக்கிற கரிசோரை விட நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மரியாதை இல்லாத இடத்துல கிடைக்கிற கரிசோரை விட அன்பான உறவுகள் இருக்கிற இடத்துல கிடைக்கிற அந்த கஞ்சி சோறு எவ்வளவோ மேலுங்க. யோசிச்சு பாருங்க. இது 100% உண்மை. ஸோ ஒருத்தவங்க சுத்தமா மதிக்காத ஒரு இடத்துல எவ்வளோதான் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நமக்கு அங்க போறதுக்கு மனசே இருக்காதுங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைனா கூட நான் நல்லா 4 வார்த்தை அன்பான வார்த்தைகள் பேசும்போது உண்மையாவே அந்த இடத்துல சொர்க்கத்தை நிறைய பேர் கண்ணில் பார்ப்பீங்க. ஸோ இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம் தாங்க, தன்மானத்தோட வாழுங்க. மரியாதை இல்லாத இடத்துல திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏமாற்றம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இனிமே அடுத்தவங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாரம் அவ்வளோதான். ஸோ ஏமாத்திட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்கள சாபம் தயவு செஞ்சு விடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சபிக்கணும், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகும்? அவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு டென்ஷன், ப்ரெஷர் எல்லாத்தையுமே நாம ஏத்திக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமலே போயிடும். அதனால ஏமாத்தினவங்க கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாத்திட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களே நல்லா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கும் போது நீங்க நல்லா இல்லாம இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சு இதுக்கு மேல நீங்க வருத்தப்படவே கூடாதுங்க. என்னைக்குமே எதிரில் இருக்க ஒருத்தம் கூட எனக்கு எதிரியே கிடையாதுப்பா, எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், யாருமே எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு கர்வப்படாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் உங்க காலடியிலே இருக்கிற நம்பிக்கை துரோகிய நீங்க மறந்து போயிடுறீங்க. ஏன்னா இங்க நிறைய பேரு எதிரியால வீழ்த்தப்பட்டவனை விட நம்பிக்கை துரோகியால வீழ்த்தப்பட்டவங்க தான் வாழ்க்கையில அதிக பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கெல்லாம் எதிரி கிடையாது அப்படின்னு என்னைக்குமே கர்வப்பட்டு அஜாக்கிரதையா இருக்காதீங்க. கடைசியில நம்ம கூடவே இருந்து சைலண்டா நமக்கு ஆப்பு வைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதே மாதிரி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு 3 மணி நேரம், எப்படி 3 மணி நேரம் முன்னாடியே போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட லேட்டா போயிடாதீங்க. வாழ்க்கையில நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிச்ச உச்சத்துக்கு போன எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் ஒருத்தர் நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிறேங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவாங்க. ஸோ நான் ஒரு புக்கில் படித்த ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், யாருக்கா வேணாலும் பொருளை கொடுங்க, பணத்தை கொடுங்க, ஆனால் உங்களோட நேரத்தை மட்டும் விரயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களோட நேரம்லாம் வந்து சும்மாலாம் கிடையாதுங்க. உங்களோட நேரம் அப்படிங்கிறது காலம் பொன் போன்றதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? உங்களோட நேரத்தினுடைய மதிப்பு அடுத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அதனால உங்களோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு, உங்களோட நேரத்தை சுரண்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா உங்களோட நேரத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. 100% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நேரத்தை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்றைக்குமே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு உணர்ந்தவன் மட்டும்தான் வாழ்க்கையில் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக அவன் ஒவ்வொரு அடியையும் கரெக்டாக எடுத்து வைப்பான்.
ஸோ உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விழுந்தீங்கன்னா தூக்கி விடுற மாதிரி பாவலா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையாக தூக்கி விடுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்மளை தவிர நம்ம வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப 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 கரெக்டாக எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களை வீழ்த்துறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. உங்களுடைய உங்ககிட்ட உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி போய் உங்களுடைய மதிப்பை நீங்களே தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்க மாதிரி நடித்து பேசுவாங்க, ஆனால் அவங்க கிட்ட வேஷம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பொய்யான பேச்சு, பொழுதுபோக்கான பழக்க வழக்கம் இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்குதுங்க. தேவைப்படும் போது மட்டுமே நம்மக்கிட்ட வந்து தேடக்கூடிய மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர எல்லாருமே நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி இறங்கி போய் உங்களுடைய லெவலை நீங்களே குறைச்சிக்காதீங்க. நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அனுபவ ரீதியாக ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா, யாருக்கிட்டையும் இறங்கி போனீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பை நீங்களே ஜீரோவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு லிமிட்டோடு இருங்க. எல்லார்கிட்டையுமே அளவோடு இருக்கும்போது, அளவோடு பழகும்போது அது உங்களுக்கு கரெக்டாக போகும் அந்த ரிலேஷன்ஷிப். எந்த இடத்துல அளவுக்கு அதிகமான பேச்சுகளோ அளவுக்கு அதிகமான பழக்கங்களோ ஏற்படுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன், விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்லுங்க. நீங்கள் எதன் மீது அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அது அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க. 100% இது உண்மை. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்த எப்போ ரிப்பீட்டடாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கவலையவே சில பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து எந்த விஷயத்துக்காக கவலைப்படணும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரே அதுதான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஆனால் சில பேர் எப்பயுமே பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னாவே ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மனுஷங்களுக்கு நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நல்லது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் பேசி பாருங்களேன். அவங்க சொல்றது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கவலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும். கவலை இல்லாத மனுஷன் ஒருத்தன் கூட கிடையாதுங்க. கவலைகளை யார் ஒருத்தர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கடந்து போகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. எப்பயுமே எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால நல்ல விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற எல்லாமே 100% நல்லதாகவே நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு நான் எடுக்கிறது வந்து இது நாளைக்கு தான் வரும். ஸோ இன்னைக்கு நான் வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். பல வேலைகள் நமக்கு இருக்கத்தாங்க செய்யும். அதற்கு நடுவில் நாம் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் முதல்ல ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட வேலையை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. ஆடாத கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும் உங்களுடைய ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்றைக்குமே இந்த வாழ்க்கை, இந்த காலம் உங்களை நிச்சயமாக உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.